நடக்குமோ நடக்காதோ, ஆர்ப்பாட்டம் பிசுபிசுத்து போகும். நான் சொன்னேன், எப்போதும் இயற்கை நம் பக்கம்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் இயங்கியதோடு இணைந்து வாழக்கூடியவர்கள். அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றில் இந்த நாள் ஒரு பொன்னாள். அக்டோபர் 24 தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் மனு நூலை தடை செய் என்று ஓங்கி உரத்து முழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக சக்திகள் யாவரும் ஓரணியில் திரண்டு நிற்கிறோம். தாமாகவே நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் என்று அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதை போல பல்லாயிரக்கணக்கான தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாராத தோழர்கள், ஜனநாயக சக்திகள் நம்மோடு களத்தில் நிற்கிறார்கள். அனைவருக்கும் நான் முதலில் அடுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி தருகிறார்களாம். இந்த நெருக்கடியை எப்படி இவர்கள் சமாளிக்க போகிறார்கள்? திருமாவளவனை கண்டிக்க போகிறார்களா? கண்டிக்காமல் வழுவ போகிறார்களா? நழுவ போகிறார்களா? செக் வைத்து விட்டோம், கூட்டணி அவ்வளவுதான், டமால் என்று உடைய போகிறது என்று கனவு கண்டு கொண்டிருந்த சங்கிகளுக்கு, சனாதனிகளுக்கு அண்ணன் தளபதி அவர்கள் சவுக்கடி கொடுத்தார் என்பதை விட செருப்படி கொடுத்தார் என்று நான் சொல்ல வேண்டும். கூட்டணியில் கழகத்தை உண்டு பண்ணி குழப்பம் விளைவிக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதியோம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனமுவந்த நன்றியோடு வரவேற்கிறது, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் அண்ணன் அழகிரி அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அண்ணன் இரா முத்தரசன் அவர்கள், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா தமிழர் தலைவர் கி. வீரமணி அவர்கள், ஆசிரியர் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள், அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், அண்ணன் விடுதலை ராஜேந்திரன், அன்பு சகோதரர் இளவல் சீமான், அண்ணன் சுபவீரபாண்டியன், தோழர் பொழிலன், தோழர் மதிமாறன், தோழர் ஆழி செந்தில்நாதன், தோழர் தி. வேல்முருகன், தம்பி நாகை திருவள்ளுவன், தம்பி குடந்தை அரசன், தோழர் அருணன், அருள்மொழி வர்மன், எவிடன்ஸ் கதிர், மகேஷ் ஜெசி, திருமுருகன் காந்தி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் வசந்தி தேவி, பூவுலகு அமைப்பின் பொறுப்பாளர் தோழர் சுந்தரராஜன், கூடங்குளம் எதிர்ப்பு போராளி உதயகுமார், இயக்குனர் பொன்வண்ணன், எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய தோழர் சுந்தரவல்லி, தமிழ்நாடு மாணவர் இளையோர் கூட்டமைப்பு, மக்கள் அதிகாரம், நீளம் பண்பாட்டு மையம், அகில இந்திய மாணவர் முன்னேற்ற இயக்கம், மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு, மருது மக்கள் இயக்கம், இப்படி ஏராளமான ஜனநாயக சக்திகள் சனாதன சக்திகளுக்கு பதிலடி கொடுத்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் தயவு கூர்ந்து பொறுத்துவிட வேண்டும். பெண்களை திருமாவளவன் கொச்சைப்படுத்தி விட்டான் என்று என் மீது அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி இருக்கிறார்கள். என் மீதான பழியை துடைப்பதற்காக அல்ல இந்த போராட்டம், மகளிர் மீதான இழிவை துடைப்பதற்காகத்தான் இந்த போராட்டம். காலம் காலமாக பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு பெண் இன்னொரு ஆணை பார்த்து சிரித்தால் அந்த பெண்ணை நடத்தை கெட்டவள் என்று இந்த சமூகம் பார்க்கிறது.
திருமணமான பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் நிலத்தை குனிந்தவாறு கால் நகத்தை பார்த்தவாறு தான் பெண் மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும். கீழே குனிஞ்சுக்கிட்டு கால் நகத்தை மண்ணில் போட்டு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு நகத்தால் நின்றுக்கிட்டே நகத்தை பார்த்து தான் பெண் பேசணும். நேருக்கு நேராக ஆம்பளை முகத்தை பார்த்து பேசக்கூடாது. ஆண்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இடத்தில் பெண்கள் வந்து கருத்து சொல்லக்கூடாது. 12-13 வயசு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பார்கள். ரொம்ப இளம் வயசு, ஏன்னா வயசுக்கு வந்துட்டா பெண்ணை வச்சிருக்க கூடாதான். பொதுவாக பெண்கள் 13 வயதிலே பருவத்துக்கு வருகிறார்கள், இது இயற்கை. பருவத்துக்கு வந்த பெண்ணை வீட்டிலே வைத்திருக்க கூடாது. உடனே பிடித்து எவனோ நொண்டியோ நூக்கரையோ யாரோ ஒருவனுக்கு கொடுத்து விட வேண்டும். இல்லைன்னா அடிமடியில் நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க தாய், பெற்ற தாய். பயம். பருவத்துக்கு வந்த இளம் பிஞ்சு 13 அல்லது 14 வயதிலே திருமணம் செய்து கொடுக்கிற வழக்கம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதுதான் பாலிய விவாகம். அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். என்னன்னா பருவத்துக்கு வர்ற வரல நீ வச்சிருக்க கூடாது. பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்தணும். ஆம்பளைக்கும் சின்ன வயசா இருக்கும், பொண்ணுக்கும் சின்ன வயசா இருக்கும். ஏன் நம்முடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே திருமணம் செய்யும் போது அவருக்கு 11 வயசு, அவருடைய மனைவிக்கு 9 வயசு. காந்தியடிகள் அப்படிதான் திருமணம் பண்ணார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரையில இந்த பாலிய விவாகம் ரொம்ப தீவிரமா சமூகத்தில் இருந்துச்சு. ஏன் பாலிய விவாகம்? பாலியன்னா இளம் பிஞ்சுன்னு அர்த்தம். அந்த பிஞ்சு பெண் குழந்தைக்கு எதுக்காக திருமணம் வந்து பண்ணி வைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு உண்மை அதில் இருக்கு. என்னன்னா அந்த குழந்தை கணவன் முன்னாலும் மாமனார் மாமியார் கொழுந்தன்மார்கள் அவர்கள் முன்னிலையில் பருவத்துக்கு வரணும். அவங்க பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னால அவன் வந்து பீபத்தியை அட்டைன் பண்ணணும், பருவத்தை எய்யணும். பொண்ணுக்கு பருவம் ஆயிட்டா அப்படின்னு யாரு பார்த்து உறுதிப்படுத்தணும்னா பெற்றவர்கள் பார்த்து உறுதிப்படுத்தக்கூடாது, மறைப்பாங்க. அதனால புருஷன் கண்ணு முன்னால அவ வந்து வயசுக்கு வரணும். அப்பதான் அவ வந்து பத்தினியா இருக்கிறான்னு அர்த்தம். வீட்டுல பிறந்த வீட்டுல அவ பருவத்துக்கு வந்தால் அவ பத்தினியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் மறைப்பாங்க. அவளுக்கு யாரோட பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியாது, யாரோட உறவு ஏற்பட்டுச்சுன்னு தெரியாது. அதனால முன்கூட்டியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பாலிய விவாகம், அதுக்குதான் பாலிய விவாகம். வெறும் சொத்துக்காக இல்ல. இங்கதான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். சொத்துக்காக அல்ல. அவள் கணவன் கண் முன்னால் மாமனார் மாமியார் உள்ளிட்ட நாத்தனார் உள்ளிட்ட அந்த குடும்பத்தினரின் புகுந்த வீட்டின் குடும்பத்தினரின் பார்வையில் அவள் பருவத்துக்கு வர வேண்டும். அப்படின்னா அவள் தூய்மையா இருக்கிறான்னு அர்த்தம். அவளை யாரும் தொடல, தப்பு பண்ணல, பரிசுத்தமா இருக்கிறாள். அந்த இளம் பிஞ்சு பரிசுத்தமாக இருக்கிறாள் என்பதை உறுதி செய்வதற்காகவே இவர்கள் உருவாக்கிய ஒரு வாழ்க்கை முறைதான் பால்ய விவாகம். கல்யாணம் பண்ணி புருஷன் செத்துறான். 8 வயசு பெண்ணுக்கு 10 வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் 12 வயசுல பாம்பு கடிச்சு செத்துறான்னா அந்த பெண் எந்த காரணத்தை முன்னிட்டும் மறுமணம் செய்யக்கூடாது. அப்பவே அவன் வந்து வெள்ளை விட உடுத்தணும், முடிய அடிச்சு சிரைச்சிக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கணும், குங்குமம் வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, பூ முடியக்கூடாது. அவ 90 வயசு வாழ்ந்தால் கூட இளமையை அவள் கடந்து போனாலும் கூட ஆணை எதிர்த்து நிமிர்ந்து பார்க்க கூடாது, ஆம்பளை கிட்ட பேசக்கூடாது. பாலிய விவாகம். செத்து போயிட்டான். செத்த உடனே அவளை தூக்கி, பொண்டாட்டியை தூக்கி அவனோட சேர்த்து உயிரோட கொளுத்துகிற வழக்கம் உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் கிடையாது. வேற எந்த சமூகத்திலும் கிடையாது. ஏண்டா கொளுத்துறனா, அவ புருஷன் போன பிறகு விதவையா இருந்தா அவ உருப்படியா இருக்க மாட்டா. எவனையாவது பாப்பா, யாரையாவது சிரிப்பா, யாருக்கிட்டையாவது தொடர்பு கொள்வா. ஆகவே புருஷனுக்கு அவ துரோகம் பண்ணிடுவா. செத்து போன பிறகு புருஷனுக்கு அவ துரோகம் பண்ணுவா, இன்னொரு ஆணை பார்ப்பாள். ஆகவே அவளை உயிரோடு உடன்கட்டை ஏற வைத்து கொலை செய்து எரித்து கொன்றுவிட்டு அவளுக்கு கோயில் கட்டுகிற வழக்கம் சதி மாதா, சதி வழக்கம். இது உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் கிடையாது. உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் கிடையாது. பால்ய விவாகம், சதி வழக்கம். கற்பு ஒரு கற்பித கொள்கையை உருவாக்கணும். கற்பு
இந்த கற்பு எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா இனக்கலப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது தான். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது, மத கலப்பு ஏற்படக்கூடாது, வர்ண கலப்பு ஏற்படக்கூடாது. இவன் உருவாக்கி வைத்த அந்த மனு தர்மம் என்பதற்கு என்ன பொருள்னா, சனாதன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா அழியாதது, நிலையானது. நோ பிகினிங் நோ எண்டிங். அது எப்ப தோன்றியதுன்னு யாருக்கும் தெரியாது, அது எப்ப அழியும்னு தெரியாது. அதுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. தோற்றமும் இல்லாதது, அழிவும் இல்லாதது, அதுதான் சனாதனம். தர்மம் என்றால், தர்மத்துக்கு அங்க பேர் இப்ப நம்ம அறம் சொல்றோம், அப்படி இல்லை. அவன் என்ன சொல்றான்னா தர்மம்னா டியூட்டிஸ்ங்கிறான், கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சனாதன தர்மம் என்றால் இந்த கோட்பாடு சொல்லுகிற சில கடமைகள். அவனும் 5 கடமை வச்சிருக்கிறான். முஸ்லிம்கள் 5 கடமை வச்சிருக்கிற மாதிரி அவனும் 5 கடமை வச்சிருக்கிறான். தேவனுக்கு இறை கடமை, இறை கடன், கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை. செத்து போனவங்களுக்கு முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. இப்படி ஒரு 5 கடமைகளை வச்சிருக்கிறான். அதான் சனாதன தர்மத்தினுடைய டியூட்டிஸ். இப்ப இது எதை மையப்படுத்தி இருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக சனாதன தர்மம் எதை மையப்படுத்தி இருக்குன்னா, அவன் உருவாக்கி வைத்திருக்கிற சோசியல் ஆர்டர் என்கிற சமூக ஒழுங்கை காலாகாலத்திற்கும் காப்பாற்ற வேண்டுமானால், அதை தக்க வைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பெண்களை ஒடுக்கி வைக்கணும், அவன் கட்டுக்குள்ள வச்சுக்கணும். பெண்களுக்கு கற்பு என்பதை கற்பிக்கணும். கற்புன்னா என்னன்னா தூய்மைவாதம் பேரு. தூய்மைவாதம்னா என்ன? ஒரு சாதி இன்னொரு சாதி கலந்தா அது வேற சாதியா உருவாயிடும். வர்ணங்கள் கலந்து புதிய சாதிகள் உருவாயின. இதான் சமூகத்தில் சனாதன தர்மம். மனு காலத்துல வர்ணங்கள் தான் இருந்துச்சு. அவன் வர்ணமா தான் படைக்கிறான். யாரு? பரமாத்மா பிரம்மாவை உருவாக்குறார். பிரம்மா பரமாத்மாங்கிறவர் எல்லாத்துக்குமான பொதுவான கடவுள். அவர் அருவமா இருப்பார், உருவம் கிடையாது. அவர் விஸ்வரூபத்தில் இருப்பார், உலகமா இருப்பார், அண்டமா இருப்பார். அவர் பிரபஞ்சமா இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் தான் பரமாத்மா. அதுக்கு இந்த உருவம், கண்ணு, காது, மூக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு அடி முடிலாம் கிடையாது. அதுக்கு எந்த பார்டரும் கிடையாது, பவுண்டரிஸும் கிடையாது. இப்ப இது செல்போன்னா இதுக்கு 4 பக்கம் ஒரு வரம்பு இருக்கு. ஒரு பொருள் நான் பார்க்கறது, ஒரு மெட்டீரியல். ஆனா அந்த மாதிரி எந்த விதமான பார்டர், பவுண்டரிஸ் எதுவுமே கிடையாது, அவயங்கள் கிடையாது. ஒட்டுமொத்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் தான் பரமாத்மா. இந்த பரமாத்மா பிரம்மனை உருவாக்கி, பிரம்மன் அண்டத்தை 2ஆ பிளக்கிறார். அந்த அண்டத்துல மேல் பாதி ஆகாயமாகவும் கீழ் பாதி பூமியாகவும் ஆக்குறார். அதன் பிறகு மனிதரை எப்படி படைக்கிறாருன்னா, அவரே 2ஆ மாறுறார். 2ஆ, ஒன்னு ஆணாகவும் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும். அந்த பெண்ணிலிருந்து ஒரு புருஷனை உருவாக்குறார். அத விராட் புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. விராட் புருஷன். அவன் அந்த பிரம்மன் உருவாக்கிய இந்த மனிதர்கள் யார் யார்? முதல்ல 10 பேரை படைக்கிறாங்க. பிரஜாபதிகள் 10 பேர். அதுல மகரிஷிகள்லாம் வராங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் போய் மனுவை பார்க்கிறான். மனு சத்திரிய குலத்தை சார்ந்தவன், பிராமண குலத்தை சார்ந்தவன் இல்லை. மனு என்பவன் சத்திரிய குலத்தை சார்ந்தவன். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், 4 வர்ணம் தான். அதுல சாதி கிடையாது. மனு உருவாக்கிய காலத்துல, அந்த காலத்துல 2000 வருஷமோ 3000 வருஷமோ 5000 வருஷமோ ஏதோ சொல்றாங்க. அப்ப 4 வர்ணம். அதுல சூத்திரர்கள் எல்லாருக்கும் அடிமை வேலை செய்யக்கூடியவன். தமிழ்நாட்டில் எல்லா சூத்திரர்களும் தங்களை சத்திரியர்கள் சொல்லிக்கிறாங்க. அவன் யாரும் தங்களை சூத்திரர்கள் ஒத்துக்கிறது இல்லை. இப்ப சூத்திரர்கள் அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க தான் எல்லாருக்கும் கீழ்சாதி. அப்படின்னா இந்த பஞ்சமாஸ் யாருன்னா அவர்ணாஸ். அவர்ணாஸ்னா அந்த வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். வர்ணாஸ், அவர்ணாஸ். அந்த வர்ணத்துக்கு உட்பட்ட 4 வர்ணத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இந்துக்கள். அதனாலதான் அவங்களுக்கு பேர் சாதி இந்துக்கள், காஸ்ட் இந்துஸ். அந்த வர்ணங்களுக்குள்ள கலப்பு ஏற்படுது.
வர்ணக்கலப்பு ஏற்பட்டு அவன் வந்து அந்த புது தாய் வர்ணத்துல சேர்த்துக்க மாட்டான். இந்த வர்ணமா இந்த வர்ணம் சத்திரிய வர்ணமும் பிராமண வர்ணமும் கல்யாணம் பண்ணா பிராமணர்ல சேர்த்துக்கிறதா சத்திரியில சேர்த்துக்கிறதா பிரச்சனை வரும். இப்ப விஸ்வாமித்திரர் அப்படி பிறந்தவர் தான் நினைக்கிறேன். பிராமண தாய்க்கும் சத்திரிய தந்தைக்கும் பிறந்த ஒரு முனிவர். அது மாதிரிதான் வால்மீகியும் கூட மீனவ சமுதாயத்துக்கும் இன்னொரு சத்திரிய குடும்பத்துக்கும் பிறந்தவர், பிராமண குடும்பத்துக்கும் பிறந்தவர் நினைக்கிறேன் வால்மீகி. வர்ண கலப்பு ஏற்பட்டா பிறக்கிற குழந்தைய எந்த வர்ணத்துல சேர்க்கறதுன்னு சிக்கல் வருது. சேர்க்க மாட்டேங்கிறான். அவன் தான் புதுசா ஒரு சாதி ஆயிடுறான். சாதிகள் அப்படிதான் இங்க உருவாகிறது. இப்படிப்பட்ட நிலையில அந்த மனு கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க வந்து பெரிய மகான், இங்க இருக்கக்கூடிய தர்மம் அதர்மம் இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் நல்லபடியா வாழ்வதற்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு மகரிஷிகள் போய் கேட்கிறாங்க. அவர் வந்து தவம் இருந்து பரமாத்மா தோன்றி பரமாத்மா வந்து சொல்ல சொல்ல மனு சொல்றாரு. மனு சொல்லல, பரமாத்மா சொல்றாரு, மனு வாயால சொல்றாரு. அப்படி மனு சொல்றதுதான் இங்க வந்து தொகுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க மனு தர்மம் அப்படின்னு. மனு ஸ்மிருதி அப்படின்றான். அந்த மனு தர்மத்துல என்ன இருக்குங்கிறத நாம படிக்கல, சமஸ்கிருதத்துல நாம படிக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் இதுக்கு சமஸ்கிருதத்தை கற்று மனு தர்மத்தை படிச்சார், மனு நூலை படித்தார். அதுக்காகவே சமஸ்கிருதத்தை போய் அயல்நாட்டில் படிச்சார். அவர் மனு தர்மத்தை படிக்கிறார், இந்த நூலை படிக்கிறார். அதனால்தான் அவர் 1927 அக்டோபர் மாதம் 25 மனு நூலை எரிக்கிறார். அம்பேத்கர் பேசியதை, அம்பேத்கர் செய்ததை திருமாவளவன் பேசுகிறான், திருமாவளவன் செய்கிறான். நான் சொல்லுகிறேன், அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய சனாதன சக்திகளே, திருமாவளவன் பேசுவது, திருமாவளவன் சொல்லுவது குற்றம் என்றால் அம்பேத்கரையும் தானே நீங்கள் குற்றம் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் எந்த அடிப்படையில் அம்பேத்கரைக்கு நீங்கள் ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள்? யாரை ஏமாற்ற அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறீர்கள்? யாரை ஏமாற்ற அம்பேத்கர் காலனியை தொட்டு வணங்குகிறீர்கள்? பாராளுமன்றத்தில் அங்க இருக்கிற சிலைகிட்ட போய் மோடி காலை தொட்டு கும்பிடுறார். இது யாரை ஏமாற்ற? உன்னுடைய சனாதன தர்மத்தை தனது இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக எதிர்த்த முதல் பகைவர், சனாதன பகைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 1935 ஏழோ மாநாட்டில் பேசுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்திருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு முத்திரையை நீங்கள் குத்தி இருக்கலாம், ஆனால் சாகும் தருவாயில் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன். 21 ஆண்டுகளுக்கு பிறகு சொன்ன சொல்லை காப்பாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 1956 அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் லட்சக்கணக்கானவரோடு இந்து மதத்தை விட்டு வெளியேறினார். உன்னுடைய முதல் பகைவரே புரட்சியாளர் அம்பேத்கர் தான். வெட்கம் கெட்டு மானம் கெட்டு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்களே. அரசியல் ஆதாயத்திற்காகத்தானே அம்பேத்கருக்கு ஜெயந்தியை கொண்டாட உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? உங்களுடைய முதல் பகைவரே புரட்சியாளர் அம்பேத்கர் தானே. உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் எந்த மதத்தை விட்டும் ஒரே நாளில் ஒரு தலைவனின் பின்னால் பல லட்சம் பேர் வெளியேறியது கிடையாது. அவர் என்ன மதத்தை தழுவினார் என்பது அல்ல முக்கியம், இந்து மதத்தை விட்டு வெளியேறினார் என்பதுதான் வரலாறு. 10 லட்சம் பேர் 2-3 நாட்களில் அக்டோபர் 14, 15, 16 நாக்பூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பௌத்தத்தை ஏற்றார்கள் என்பதை விட இந்து மதத்தை விட்டு வெளியேறினார்கள், உதறினார்கள், அந்த அடையாளங்களை தூக்கி எறிந்தார்கள். ஒரு தலைவனின் பேச்சை கேட்டு இத்தனை லட்சம் பேர் காலம் காலமாக பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் உதறிவிட்டு, அடையாளங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வெளியேறினார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தாக்குதல். 1927 அதே ஆண்டிலே அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி என்று கருதுகிறேன், தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு முன்னால் அவர் டிசம்பர் மாதத்தில் கொடுக்கிறார். அம்பேத்கர் வந்து டிசம்பர் மாதம் கொடுத்துகிறார். அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இந்த மனு தர்ம என்கிற நூலை எரித்தவர் பெருந்தலைவர் MC ராஜா, தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர். ஆதி திராவிடர் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டிலே எரித்தார்.
1922 குடியாத்தத்தில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் மனு தர்மத்தை கொடுக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நாங்கள் அதே வழியில் இயங்குகிறோம். 1920களில் தொடங்கிய எங்கள் முன்னோர் தொடங்கி வைத்த அந்த மகத்தான மனுநூல் எரிப்பு புரட்சியை 100 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம். என்ன சொன்னேன் நான்? செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இணைய வழியில் ஒரு கருத்தமர்வு. அந்த நிகழ்வை ஸ்வீடனில் இருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். ஐரோப்பிய பெரியாரிய உணர்வாளர்கள், ஐரோப்பிய நாடுகளில் வாழுகிற பெரியாரிய உணர்வாளர்கள். பெரியார் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸ், பெரியாரும் இந்திய அரசியலும், இதுதான் தலைப்பு. முதல் மாநாட்டை ஆசிரியர் ஐயா தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இரண்டாவது நிகழ்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி பேசுகிறார். இவர்கள் பேசியதை எதையும் நான் கேட்க முடியவில்லை. எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் அன்றைக்கு முழுவதும் இணையத்திலே நான் இருந்தேன், ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ். நான் எந்த நேரம் வர வேண்டும் அதை மட்டும் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஏதோ ஒரு நேரம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நான் போய் இணைந்தேன். அரை மணி நேரம் பேச சொன்னார்கள், 40 நிமிடங்கள் நான் பேசினேன். அந்த 40 நிமிட உரைக்கு பிறகு மறுபடியும் நான் வேறு நிகழ்ச்சிக்கு ஆன்லைன் ப்ரோக்ராம் போய்விட்டேன். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடந்தது. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இணைய கருத்தமர்வில் நான் ஆற்றிய உரையை ஒரு மாதம் கழித்து வெறும் 40 நொடியை துண்டித்து எடுத்து திருமாவளவன் பெண்களை கொச்சைப்படுத்துகிறார். எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல், அருவருப்பான அரசியல், அநாகரிகமான அரசியல். பெரியாரை பற்றிய கருத்தரங்கம், பெரியார் ஏன் சனாதனத்தை எதிர்த்தார் என்று சொல்லுகிற இடத்தில் நான் சொல்லுகிறேன். அம்பேத்கர் ஏன் சனாதன தர்மத்தை எதிர்த்தார் என்கிற போது அதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. 40 நிமிட பயிற்சியும் நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு பெண்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். சாதி கடந்து, மதம் கடந்து, கட்சி கடந்து அனைத்து பெண்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த 40 நிமிட உரையை கேட்டுவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், திருமாவளவன் தவறு இழைத்திருக்கிறானா, திருமாவளவன் குற்றம் இழைத்திருக்கிறானா, திருமாவளவன் கொச்சைப்படுத்தி இருக்கிறானா என்று தயவு கூர்ந்து நீங்கள் அந்த 40 நிமிட உரையையும் கேட்டு பாருங்கள். அல்லது 6 நிமிடத்தில் அந்த உரையில் இருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கிறது, அதையாவது கேட்டு பாருங்கள். நான் என்ன சொல்லுகிறேன்? மனு தர்மம் இப்படி பெண்களை நடத்துகிறது சொல்லுகிறது. இன்டர்பிரேஷன் என்று விளக்கி சொல்லுகிற போது சொந்த வாக்கியங்களை பயன்படுத்துவோம். இப்ப காலேஜில் ப்ரொஃபசர்ஸ் வராங்க, பாடப்புத்தகத்தில் இருக்கிறத வரி வரியா படிச்சுட்டு சொல்லிட்டு போனா அங்க ப்ரொஃபசர் கிடையாது, அதை நாங்களே படிச்சுக்கணும்னு சொல்லிடுவோம். பையன் அவங்க படிச்சுட்டு வந்து அவங்க ஓன் ஸ்டைல்ல சில விஷயங்களை சொல்லுவாங்க, விளக்கி சொல்லுவாங்க. அப்ப ஒட்டுமொத்த மனு தர்மத்தில் அல்லது அந்த மனு நூலில் பெண்களை பற்றிய என்ன எவாலுவேஷன், என்ன மதிப்பீடு இருக்கிறது, அதை பற்றி நான் சொல்லுகிற போது இந்த மனு தர்மம் என்பது பெண்களை இப்படி கொச்சைப்படுத்துகிறது, இப்படித்தான் மதிப்பீடு செய்கிறது. இதிலிருந்துதான் இந்த சோசியல் ஆர்டர் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. வர்ணக்கலப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், சாதி கலப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், இனக்கலப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், இந்த தூய்மைவாதத்தை தக்க வைக்க வேண்டுமானால், இந்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமானால் பெண்களை பிடிச்சி வச்சுக்கணும். பெண்களை நீ வெளியே விட்டா எப்படி வேணாலும் கலப்பு ஏற்படும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இவன் எங்க போறா, எங்க வரா, யாரோட பழகிறா, எப்படி உறவு ஏற்படுகிறது தெரியாது. இனக்கலப்பு ஏற்பட்டால் தன்னுடைய சமூக ஒழுங்கு பாதிக்கப்படும், ஒவ்வொரு வர்ணத்துக்கும் உள்ள தனித்தன்மை பாதிக்கப்படும். இந்த ஜீன் கலப்பு ஏற்பட்டது, ஜெனடிக்கல் மிக்சர், ஜீன் கலப்பு ஏற்பட்டது. இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இதுக்கான ஒரே புள்ளி எதுன்னா, பொம்பளை பிடிச்சு வச்சு கையில, அவளை எங்க விடாது, எந்த நேரமும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அவள் எங்க போறா, என்ன பண்றா, யார்கிட்ட பேசுறா, எங்க சிரிக்கிறா, அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. இதை யார் சொல்லுவது? இதை கூட முன்ன பின்ன கட் பண்ணுவாங்க.
அற்பர்கள், அற்பர்கள், தற்குறிகள் அப்படித்தான் செய்வார்கள். அவன் சொல்றான், மனு சொல்றான் 9வது சாப்டர், அத மனு தர்மத்தில், அந்த மனு நூல்ல, மனு ஸ்மிருதியில இது இப்ப ரெலவென்ட் இருக்கா இல்லையா? அதுக்கு அம்பேத்கர் சொன்னார், இன்னைக்கு அது வாழும் கடந்த காலம். மனு தர்மம் உருவாகி 2000 வருஷம் இருக்கலாம், 3000 வருஷம் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நீ சுமந்துகிட்டு இருக்கிற, நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கும் பெண்களை சுதந்திரம் இல்லாமல் தடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதா இல்லையா? அண்ணன் கண்டிக்கிறானா இல்லையா? அப்பா கண்டிக்கிறானா இல்லையா? எதுக்காக கண்டிக்கிறான்? எந்த அடிப்படையில கண்டிக்கிறான்? அது உண்மையிலே நம்முடைய நலன்களுக்காக கண்டிக்கிறானா? ஒரே பொருள் தான். அங்க போனா இங்க போனா எவனையாவது பார்த்து சிரிப்ப, பல்ல காட்டுவ, பிரச்சனை வந்துடும். இதுதான காரணம். இந்த தூய்மைவாதம் எங்கிருந்து வருகிறது? கற்பு என்கிற கருத்தியலில் இருந்து வருகிறது. இனக்கலப்பு கூடாது என்கிற என்பதிலிருந்து வருகிறது. சனாதன தர்மத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பது எவ்வளவு மோசமான கருத்தியலோ அதை விட மிக மோசமானது தூய்மைவாதம் என்பது. இனக்கலப்பு கூடாது, சாதி கலப்பு கூடாது, மத கலப்பு கூடாது. அதை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், பெண்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அப்போ 9வது அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்தே என்ன சொல்றான் பாருங்க. இது நான் யாரும் பெண்களை கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன் என்று எழுத விடாது. இது மனுநீதி என்னும் மனு தர்ம சாஸ்திரம், அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியார் அம்மாள் யாரோ எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அதுல 9வது சாப்டர் அத்தியாயம் 9ல இருந்து தொடங்குது. அது 1 விட்டுருங்க. 1வது என்ன சொல்றாங்கன்னா, தர்ம வழியில் நிலைத்திருக்கிற ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும் போதும் பிரிந்த பின்னரும் கடைபிடிக்க வேண்டிய சாஸ்வதமான தர்மங்களை கூறுகிறேன். யார்? மனு சொல்றாரு. சாஸ்வதமான மாறாத, நிலையான அப்படின்னு அர்த்தம். இது என்னைக்கும் மாறவே மாறாது இந்த தர்மம், அதை சொல்றேன். 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, புருஷர்கள் இரவும் பகலும் ஸ்திரீகளை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கணும்னா பாம்பு கடிச்சிடக்கூடாது, பல்லு கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இல்ல, அது தேர்வு கடிச்சிடக்கூடாது, எறும்பு கடிச்சிடக்கூடாது, பாதுகாப்பா வச்சுக்கீங்க அப்படி அர்த்தம் இல்ல. எதை பாதுகாக்க வேண்டும் பாருங்க. இது புருஷர்கள் கணவன்மார்கள் அல்லது தந்தை யாரோ. புருஷன்னா எல்லாரையும் குறிக்கும், கணவனை மட்டும் குறிக்காது. நல்ல ஆண் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேரு. புருஷர்கள் இரவும் பகலும் ஸ்திரீகளை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் பெண்கள் கண்ணுக்கு ரம்மியமானவற்றையும் அழகானவற்றையும், ரம்மியம்னா ரம்யான்னா அழகு, அழகி அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு ரம்மியமானவற்றையும் காண்பதிலும், காதுக்கு ரம்மியமானவற்றை கேட்பதிலும். இசையை அது மாதிரி ஏதாவது ரம்மியமா, காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்னா இந்த இடத்துல ரம்மியம்னா இனிமை. காதுக்கு ரம்மியமானவற்றை கேட்பதிலும், ரம்மியமான வாசனைகளை நுகர்வதிலும். நல்ல ஸ்மெல் வந்துச்சுன்னா அதுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி அதை அதுல ஆர்வம் காட்டுவாங்களாம். மனதுக்கு ரம்மியமானவற்றை செய்வதிலும் எப்போதும் ஈடுபடுவார்கள். இது பொதுவா அவன் சொல்றான், ஒரு குறிப்பிட்ட பெண்கள் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான வரையறை. பெண்களுடைய குணநலன்களாக அவன் சொல்லுகிறான். நுகர்வதிலும் ஈடுபடுவார்கள். இவ்வாறான விஷய சுகங்களை அனுபவிக்கும் போது சில தவறுகள் நேரிட வாய்ப்பு ஏற்படலாம். அது என்ன தவறுங்க? சில தவறுகள் நேரிட வாய்ப்பு ஏற்படலாம். அதை விரிவா எழுத வேண்டியதானே. சில தவறுகள்னா என்ன தவறு? இவங்க இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஏதாவது பாம்பு கொத்திரும், பள்ளி கடிச்சிரும், தேள் கடிச்சிரும், அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு அர்த்தமா? என்ன தவறு? சில, அதாவது ரம்மியமான பாடல் கேட்டாக்க தவறு நேர்ந்துடும், ரம்மியமான வாசனை நுகர்ந்தால் தவறு நேர்ந்துடும், ரம்மியமானவற்றை செய்ய ஆசைப்பட்டால் தவறு நேர்ந்துவிடும் அப்படின்னு யாரு சொல்றா? மனு சொல்றார். தவறு நேர்ந்துவிடும். எனவே அத்தகைய வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்க பெண்கள் சுதந்திரமாக திரியாமல் ஆண்கள் தங்கள் வசத்தில் அவர்களை வைத்துக் கொண்டு பாதுகாக்க வேண்டும். உங்க சுதந்திரத்தை பறிக்கிறானா இல்லையா? இது திருமாவளவன் எழுதி வைத்ததா? தந்தை பெரியார் எழுதி வைத்ததா? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வைத்ததா? பெண்களை சுதந்திரமாக திரிய விடாதீர்கள். நல்லதை நுகரக்கூடாது, நல்லதை கேட்கக்கூடாது, ரம்மியமானவற்றை அவன் சொல்லி சொல்லுவோம், ரம்மியமானவற்றை கேட்கக்கூடாது, ரம்மியமானவற்றை நுகரக்கூடாது, ரம்மியமானவற்றை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா, அப்படி சுதந்திரமான விட்டுட்டுனா சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன தவறுகள்? இதுதான் திரும்ப இந்த இடத்துல தான் நீங்க வரணும். பெண்களுடைய குணங்கள். சிறுவயது பெண்ணை தந்தை பாதுகாப்பான், யவன பருவத்தில் கணவன் பாதுகாப்பான், கல்யாணம் பண்ண பிறகு வயோதிகத்தில் புத்திரர்கள் பாதுகாப்பார்கள். எனவே பெண் என்பவள் எப்போதும் பிறரால் பாதுகாக்கப்படுவாளே என்று சுதந்திரமாக இருக்கத்தக்கவள் அல்ல. புருஷன் நீ பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவனை காத்துக்கிட்டே இருக்கிறான்.
நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காகவா பாதுகாக்கிறான்? இது மனு தர்மம் சொல்லுது. தக்க பருவத்தில் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்காத தந்தை நிந்தனைக்குரியவன், ருது காலத்தில் தன் மனைவியை கூடாத கணவன் நிந்தனைக்குரியவன், தந்தை இறந்த பிறகு தாயை காப்பாற்றாத தனையன் நிந்தனைக்குரியவன். இதெல்லாம் வருது. அந்த அதுல பத்தாவது 13வது சொல்றான். என்ன சொல்றான்னா, மது வருந்துதல், தீயோர் சேர்க்கை, கணவனை விட்டுவிட்டு விலகி இருத்தல், வேலை ஏதுமின்றி ஊரை சுற்றுதல், தூக்கம், பிறர் வீட்டுக்கு போய் நாட்கணக்கில் இருத்தல், இந்த 6ம் ஒரு பெண்ணை தூற்றுதலுக்கு உள்ளாக்கும். இது 13வது. 14 பெண்கள் ஆணின் அழகையோ, இத பாருங்க, பெண்கள் ஆணின் அழகையோ வயதையோ பார்க்க மாட்டார்கள். அவனுக்கு அவன் அழகா இருக்கிறானா இல்லையா பார்க்க மாட்டாங்க. அவன் சின்னவனா பெரியவனா பருவத்துக்கு வந்தவனா பார்க்க மாட்டாங்க. பெண்கள் ஆணின் அழகையோ வயதையோ பார்க்க மாட்டார்கள். அழகனாக இருந்தாலும் குரூபியாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஆண்மகனாக இருந்தால் போதும் என்று அனுபவிப்பார்கள். இதான் நேச்சர் ஆஃப் தி விமன், பெண்களுக்கான இயல்புன்னு எழுதுறான். பெண்கள் ஆசைப்படுபவர்களாக சலன சித்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சலன புத்தி உள்ளவங்களா இருப்பாங்க. இவர்கள் ஆத்மார்த்தமான நட்பை எவரிடமும் வைக்க மாட்டார்கள். இவங்க உண்மையா ஆற்றுமே நட்பா பழக்க மாட்டாங்க. ஆத்மார்த்தமான நட்பை எவரிடமும் வைக்க மாட்டார்கள். இந்த காரணங்களால் எளிதில் மனம் மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மனம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. மனம் மாறி கணவனிடம் பற்றுதல் நீங்கும் வாய்ப்பு அதிகம். இது 15. அதே போல 17 பெண்கள் படுக்கை, ஆசனம், அலங்காரங்களுக்கு ஆசைப்படுவார்கள். உங்களுக்கு பொருள் புரிய விளக்க தேவையில்லை. படுக்கை, ஆசனம், அலங்காரங்களுக்கு ஆசைப்படுவார்கள். காம குரோதங்களுக்கு வசப்பட்டிருப்பார்கள். காம இச்சைகளுக்கு வசப்பட்டிருப்பார்கள். செய்யத்தகாததை செய்பவர்களாகவும் துரோக பாவத்தோடும் இருப்பார்கள். இப்படி சொல்லிட்டே போறான். பல பெண்கள் தீயொழுக்கத்தோடு இருப்பார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இது 9வது அத்தியாயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். பெண்களை பற்றி புராணங்கள் என்ன சொல்லுகின்றன, ஸ்மிருதிகள் என்ன சொல்லுகின்றன, வேதங்கள் என்ன சொல்லுகின்றன, இதை விளக்குகிற மகாபாரதம் என்ன சொல்லுகிறது, இந்த அடிப்படையில் உருவான நூல் தான் மகாபாரதம், ராமாயணம். அதில் உள்ள நீதியை நிலைப்படுத்துவதற்காக, நியாயப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட காப்பியங்கள் தான் அந்த காப்பியங்கள். அதைத்தான் இவர்கள் இங்கே இன்றைக்கு மக்கள் மனதில் பதிய வைத்திருக்கிறார்கள். எனவே எல்லாவற்றுக்குமே இப்ப இன்னைக்கு முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்க, வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்கன்னா அது இதுல இருக்கு, மனு தர்மத்தில் இருக்கு. இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. காளான் சாப்பிடக்கூடாது, முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது, வெள்ளை பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, மனு தர்மத்தில் இருக்கு. இது ஒட்டுமொத்தத்தில் இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு கொள்கை அறிக்கையாகவும் சட்டமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆள வருவதற்கு முன்பு வரை இதுதான் தோழர்களே இந்த சமூகத்தின் சட்டம். இதுக்கு பேரே கோட் ஆஃப் மனு என்றுதான் பேரு. கோட் ஆஃப் மனு, சாஸ்திரம் இல்ல, மனு சாஸ்திரம் இல்ல. கோடுனா சட்டம், கோட் ஆஃப் மனு. அதுதான் வெள்ளைக்காரன் நாட்டில் இருக்கிற வரையில், வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு வரையிலும் இந்த நாட்டில் இருந்த சட்டம் இதுதான் நடைமுறையில் இருந்தது. இப்படித்தான் இங்கே சமூக கட்டமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதற்கு துணை இருந்தார்கள். அதனால்தான் குடும்பத்துக்குள்ள பெண்கள் இப்படி வாழணும், இவங்க அக்ரஹாரத்தில் வாழணும், இவங்க ஊர் தெருவில் வாழணும், இவங்க வேற தெருவில் வாழணும். இந்த ஹேபிடேஷன் உட்பட வாழிடங்களை தீர்மானித்ததிலிருந்து, சுடுகாட்டை தீர்மானித்ததிலிருந்து, வாழ்க்கை முறைகளை தீர்மானித்ததிலிருந்து, சடங்கு சம்பிரதாயங்களை தீர்மானித்ததிலிருந்து அவ்வளவு நடைமுறைகளுக்கும் இந்த ஒற்றை நூல் மூல நூலாக இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. எனவேதான்
இதை முழுமையாக கற்றறிந்த ஞானிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் நம் கண்கண்ட தலைவர்கள், நாம் கண்கண்ட தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இதை மையப்படுத்தி இதற்கு எதிரான புரட்சியை முன்னெடுத்தார்கள். பெரியார் மதத்தை விட்டு வெளியே போனா நீ யாரா பேசுறதுன்னு கேட்பான். நான் கிறிஸ்தவன் ஆயிட்டா கிறிஸ்தவனா இருக்கிறேன் நீ வாயை மூடுன்றுவான். நான் முஸ்லீம் ஆயிட்டா முஸ்லீம் இருக்கிறவன் சனாதன தர்மத்தை பேசக்கூடாதுன்றுவான். புத்திஸ்ட் ஆனா கூட நான் பேச முடியாம போயிடும். அதனால நான் இதுலதான் இருப்பேன், இருந்துகிட்டே சண்டை போடுவோம்னு போட்டார் பெரியார். அம்பேத்கர் சொன்னாரு, நான் இருக்கிற வரையிலும் என் மக்களுக்கு இந்த கொடுமை இருந்துகிட்டே இருக்கும், இதை விட்டு நான் வெளியே போனாதான் இந்த சனியன் என்னை விடும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதை விட்டு வெளியேறினார். ரெண்டு தலைவர்களுக்கும் ஒரே நோக்கம்தான். இந்த மனு நூல் என்பது இந்த சமூக ஒழுங்கை, இந்த மோசமான ஒழுங்கை அது கட்டமைத்திருக்கிறது. அதுல என்ன முக்கியமானது என்றால், இவ்வளவு ஒழுங்கையும் இங்கே உருவாக்குவதற்கு பெண் ஒடுக்குமுறைதான் அடிப்படையாக இருக்கிறது. பெண்ணாக இருப்பவள், சலன புத்தி உள்ளவள், பலவீனமானவள், வயதை பார்க்க மாட்டாள், அழகாக இருக்கிறானா என்று பார்க்க மாட்டாள், எந்த நேரத்திலும் எப்படியும் அவள் காமக்ரோதத்திற்கு ஆளாவாள். எனவே அவளை கண்காணித்துக் கொண்டே இரு, உன் கட்டுப்பாட்டில் வைத்திரு. இதை மனு தர்மம் சொல்லுது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனு தர்மம் இப்படி சொல்லுது அல்லது சொல்லலன்னு நமக்கு ஆர்கியூ பண்ணணும். ஆனா திருமாவளவன் இப்படி பெண்களை கொச்சைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த மனு தர்மம் சொல்லுது, வாங்க விவாதிப்போம். யார் வேணாலும் வாங்க, மோடியா வரட்டும். நடிகைகள் வந்தா முனியம்மா போவாங்க, நான் போய் தான் பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க தான் பதில் சொல்ல சரியா இருக்கும். போதும் அப்படின்னா அவங்களை குறைச்சி மதிப்புறன்னு அர்த்தம் இல்லை. அவங்க ஸ்டைல்ல அவங்க தான் பதில் சொல்றது நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே சொல்ல முடியும். இப்ப நான் சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது, அவங்க விளங்குற மாதிரி என்னால சொல்ல முடியாது. எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, எனக்கு அந்த திறமை இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நான் ரொம்ப தன்னடக்கத்தோட சொல்றேன். கொள்கை அடிப்படையில் சில விவரங்களை நாம் பேசுகிறோம், அவ்வளவுதான். கோட்பாட்டு அடிப்படையில் சில கருத்துக்களை நாம் பேசுகிறோம், அவ்வளவுதான். இதை பேசாம நான் எப்படி வெறும் ஓட்டுக்காக தலை குனிந்து தலை சொரிந்து நடக்க முடியும்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் மாணவன். எனவே பேசுகிறேன், இல்லாததை பேசவில்லை, இட்டுக்கட்டி பேசவில்லை, யாரையும் காயப்படுத்தும் நோக்கில் பேசவில்லை. பெண்களை கொச்சைப்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. தனிநபர் விமர்சனம் பண்றான், நீ கொள்கையோட பேசு, எங்கடா மனு தர்மம் சொல்லிருக்குன்னு சொல்லுன்னு கேளு, பேசுவோம். அவருடைய தரத்தை காட்டுகிறார்கள். நாம் அவர்களுக்கு அந்த பதர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அற்பர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. அவன் யாரும் மனு தர்மத்தை காப்பாத்துறதுலாம் போறான்ல, ஏன்னா அது அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு நூல் இருக்கிறதே தெரியாது பல பேருக்கு. ஏதோ ஒரு சோசியல் ஆர்டர், சாதி, நான் வளர்ந்த சாதி, கீழ் சாதி அப்படின்னு அவன் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் வைத்தாலும் திமுக ஆட்சிக்கு வரும், திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும். இதை எப்படி தடுக்கிறது? இப்ப அவன் யாரையும் சீண்ட முடியல, திருமாவளவனை சீண்டி பார்க்கிறான். சீண்ட திருமாவளவன் சிறுத்தையாய்தான் இன்னும் உக்கரம் பெறுவானே தவிர, இவன் நினைக்கிறான் அது ஒரு கேஸ போட்டா அது ஜகா வாங்கிக்குவாரு அப்படின்னு நினைக்கிறான். இது இன்னும் ஒரு 1000 அடி முன்னால கொண்டு போகும் விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவன். என்ன நினைச்சான், ஐயோ நான் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சான். ஓங்கி திருப்பி அடிக்கிற மனிதன் தான் சொல்லுது அப்படின்னு இன்னைக்கு போராட்டம் இருக்கிறோம். உன் புத்தகம், நீ எழுதின புத்தகம் தான் சொல்லுது. இது இல்லைன்னா இன்னைக்கு ஏன் நீ புத்தகம் மறுபதிப்பு வெளியிடுற? இந்த புத்தகம் எத்தனாவது வருஷம் வந்திருக்கு? முதல் பதிப்பு 2011வது வருஷம் வந்திருக்கு முதல் பதிப்பு. இந்த புத்தகம் காலாவதி ஆகி போச்சு, இது சோசியல் ஆர்டர் இல்ல, அதெல்லாம் நாங்க தூக்கி குப்பையில போட்டோம்னா எதுக்காக நீ மறுபதிப்பு பண்ற? 2011 இந்த புத்தகம் எதுக்கு வருது?
அவங்க கவலையே இதுதான். என்ன கவலைன்னா, அவங்க எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு காலத்தில் இது எல்லாத்துக்கும் காரணம் பிராமின் 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 சொன்னாங்க. இப்ப பிராமின் டாமினேஷன் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல. இப்ப நான் பிராமினை வளர்க்கணும். அப்ப எல்லாம் மோடி நான் பிராமின், அமித்ஷா நான் பிராமின், நம்ம ஊர் முருகனும் ஒரு தலித்து. இப்ப அவன் என்ன நினைக்கிறான், பாரு உங்காலா தான் நான் வச்சிருக்கிறேன், உங்காலா தான் வச்சிருக்கேன், இங்க எங்கேயாவது பிராமின் இருக்கிறான். நான் இந்த புத்தகத்தை எழுதின மனுவே பிராமின் கிடையாது. அன்னைக்கே இவனு இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வால்மீகி பிராமின் கிடையாது, வியாசர் பிராமின் கிடையாது. அதான் அம்பேத்கர் சொன்னாரு, பார்ப்பனர்கள் எல்லாம் படிப்பாளிகளாக இருப்பார்கள், ஆனால் புத்திசாலிகள் கிடையாது. படிக்கிறவன் எல்லாம் புத்திசாலி கிடையாது. ஏன்னா உங்களால ஒன்னையும் உருவாக்க முடியல. ராமாயணத்தை கூட நீங்க எழுதல, மகாபாரதத்தை உன்னால எழுத முடியல, இந்த மனு தர்மத்தையே உன்னால எழுத முடியல. ஒரு மனுங்கிற சத்திரியன் தான் எழுதியிருக்கிறான். இவனும் பிராமணன் கிடையாது. அப்ப பிராமணர்கள் கோலோச்சுகிறார்கள் என்று சொல்லாமல் தடுப்பதற்கு, அந்த விமர்சனத்தை தடுப்பதற்கு இவங்க ஓபிசி எல்லாம் பிடிச்சி சொல்ல போனா இந்த போராட்டத்தை யாரு வேகமா எடுக்கணும்? பாவம் நம்ம ராமதாஸ், அவர் போய் லாக் ஆயிட்டார் சோசியல் இன்ஜினியரிங் பேர்ல. சமூக நீதி காவலர் என்று அழைக்கப்பட்ட ஒரு தலைவர், மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அவரை தோல்ல தூக்கி சுமந்த தலைவர்கள் தான். அண்ணன் விடுதலை ராஜேந்திரனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் தமிழின காவலர், சமூக நீதி காவலர் என்று ஆளுக்கு ஒரு தோல்ல கீழே இறங்க விடாம தாங்கி பிடித்தார்கள். ஆனா இன்னைக்கு சாதி வன்முறையை தூண்டுவதும், மதவெறியர்களை தூண்டுவதும், அவர்களுக்கு முட்டு கொடுப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அளவுக்கான ஒரு பிற்போக்கு சக்தியாக மாறி நிற்கிறார். பல பேர் முற்போக்கு சக்திகளாக வந்தார்கள், பல அண்ணன்மார்கள் எல்லாம் வந்தார்கள். இந்தியாவில் எல்லோரையும் தன்வயப்படுத்திக் கொண்டது சனாதன தர்மம், விடுதலை சிறுத்தைகளை தவிர, திருமாவளவனை தவிர. நான் இதை கர்வத்தோடு பேசுகிறேன் என்று யாரும் கருதிவிடக் கூடாது. தன்னம்பிக்கையோடு பேசுகிறேன், நெஞ்சுரத்தோடு பேசுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளையும் தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் உண்மையில் உணர்ந்து உள்வாங்கி இருப்பதால், மாமனிதர் மார்க்ஸ் கொள்கைகளையும் அறிந்திருப்பதால் நான் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு இந்த களத்தில் நிற்கிறேன். ஆகவே அதை நாம் தொடர்ந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம். இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்ப திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும், அப்பதான் அவங்க ஆட்சி பிடிக்கிறதை தடுக்க முடியும். திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும், அப்பதான் அவங்க ஆட்சியை கைப்பற்ற முடியும். எப்படி கைப்பற்றுவாங்க? அதிமுகவோட சேர்ந்து. அதிமுகவோட எப்படி கூட்டணி சேர்றது? அவங்க எப்படியா கழட்டி விடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுக. இது நினைச்சு துணியை நினைச்சு சுமக்கிற காரியம். பாஜகவை கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப அவங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் வேணும்னு போய் ரஜினி கிட்ட போய் தவம் இருந்தாங்க. அவர் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எங்க கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு பயந்துட்டு இருந்தாரு. உங்களை மாதிரி ஊர் ஊரா போக முடியாது, மேடையில ஏற முடியாது, பேச முடியாது. நான் ஏதாவது பேசினா கூட நீங்க தப்பு தப்பா ஊடகங்கள் திரிச்சு போடுறாங்க அப்படின்னு அவர் தயங்கி 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 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகி போச்சு. கட்சி தொடங்குறேன்னு சொல்லி 30 வருஷம் ஆகி போச்சு. அவர் கட்சி ஆரம்பிச்சா பிஜேபி அவங்களோட போவாங்க, வேற வழி இல்லை, அதிமுகவோட போகணும். திமுகவை வீழ்த்தணும், திமுக கூட்டணியை சிதறடிக்கணும். இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு வம்பை இழுத்து விட்டா, திருமாவளவன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு, அவரை இவங்க கூட்டணியில் வச்சுட்டு இருக்கிறாங்க, அப்ப திமுக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? இது இந்த பிரச்சார உத்தி தான் அவங்க கையாளக்கூடிய உத்தி. அதுக்குதான் இந்த வேலையை, இந்த நாடகமே. அதுக்குதான் இப்ப புதுசா கட்சி மாறின அம்மாவை விட்டு பேச வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சேன்னா அவங்க எனக்கு பதிலடி கொடுத்தாங்களா? சொல்ல போனா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண அந்த நேரத்தில் அது கூட தெரியாம இருக்கிறாங்க அவங்க. நம்ம கட்சிக்கார பெண்கள் வட சென்னையில முனியம்மா தான் நினைக்கிறேன், ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. நான் தென் மாவட்டத்தில் இருந்தேன், தொலைபேசியில் தொடர்பு உண்டு. அப்படிலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி போராட்டம் இங்கே நடத்தக்கூடாது. அவங்க ஏதோ அவங்க சொன்னாங்க, அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம், நாம் அதில் தலையிடக்கூடாதுன்னு நான் தடுத்துட்டேன். தமிழ்நாடு பூரா போகல, வட சென்னையில் மட்டும் நடந்தது. உடனே நான் கூப்பிட்டு தடுத்தேன். கட்சிக்கார மாவட்ட பொறுப்பாளர்லாம் சத்தம் போட்டேன். அவங்க ஏதோ பேசினா போறாங்க, அது அது நானே படிக்கல, அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் நீங்க எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாலும் புள்ள பெற்றுக்கலாம்னு சொன்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு.
இதுவரை நான் படிக்கிறேன், அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் தான் அவங்களை எதிர்த்தனா உடனே அவங்க கோர்ட்டுக்கு போய் வாதாடி எனக்கு வந்து பதிலடி கொடுத்து விட்டார்களாம். எப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க பாருங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. இப்ப அவங்கள விட்டு இவங்க பேச செய்யறதுன்னா, அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் திமுக இன்னும் பதில் சொல்லவில்லை? திருமாவளவனை கண்டிக்கவில்லை. யாரை கண்டிக்கணுமோ அவரை கண்டிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் யாரை கண்டிக்க வேண்டுமோ அவர்களை கண்டித்திருக்கிறார். இப்ப என்ன உங்க பதில்? இப்ப நோக்கம் என்னன்னா தோழர்களே, திமுக கூட்டணியை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான். இப்ப நான் வந்து திமுகவுக்கு பாதகம் ஏற்படக்கூடாது, திமுக கூட்டணிக்கு பாதகம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து கவனமா வேலை செய்யணுங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த அடிப்படையான விஷயங்களில் இருந்து எப்படி நாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்கை கோட்பாடுகளை அம்பலப்படுத்தாமல், பெண்களை ஒடுக்கி வைத்திருக்கிற இந்த கொள்கை கோட்பாடுகளை அம்பலப்படுத்தாமல், நான் கேட்கிறேன், இந்த 30 வருஷம் அல்லது 50 வருஷம் பெரியாருக்கு பின்னால தானே, அம்பேத்கருக்கு பின்னால தானே பெண்கள் இங்க படிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி படிச்சாங்களா? உங்க அம்மா படிச்சாங்களா? உங்க பாட்டி படிச்சாங்களா? அதுக்கு முந்தைய காலத்துல பெண்கள் யாராவது படிச்சிருக்காங்களா? ஏன் பெண்கள் படிக்கல? பெண்களுக்கு கல்வியை மறுத்தது யார்? பெண்களுக்கு சொத்துரிமையை மறுத்தது யார்? பெண்களுக்கு கருத்துரிமை பறித்தது யார்? பெண்களை வெறும் இச்சை பொருளாக்கியது யார்? பெண்களை வெறும் ஆண்களுக்கான பிள்ளை பெறும் எந்திரமாக்கியது யார்? இதையெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு தான் பெண்களை வந்து மலருக்கு ஒப்பாக, நிலவுக்கு ஒப்பாக கவிதைகள் புனைந்தது, காப்பியங்கள் புனைந்தது. பெண்ணே பெண்ணை எண்ணி அவளே ஒரு பிரம்மையில் எப்போதும் இருக்கிற மாதிரி. அவ கூந்தல் அழகை பார்க்கறதும், உடை அழகை பார்க்கறதும், தன்னுடைய மூக்கு அழகை பார்க்கறதும், தன்னுடைய உடல் அழகை திரும்ப திரும்ப பார்ப்பதும், ஆண்களை எப்படி தன்னுடைய அழகை பார்க்க வைக்கக்கூடிய வகையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வதும், இந்த ஒரு உளவியலை எது உருவாக்கியது? இந்த உளவியலை எது கட்டமைத்தது? இந்த சமூக உளவியலை எது கட்டமைத்தது? இன்றைக்கு மனு சட்டம் நடைமுறையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனு சட்டம் ஏற்படுத்திய தாக்கம் இந்த நூற்றாண்டு வரையில் நீடிக்கிறதா இல்லையா? வேற எங்கேயாவது வெளிநாடுகள்ல, வேற எந்த நாட்டிலாவது நீ ஏன் காலேஜ் போற, நீ ஏன் ஸ்கூலுக்கு போற, நீ ஏன் வேலைக்கு போறன்னு யாராவது கேட்கறாங்களா? அப்படி போறதுனால அவங்க எல்லாம் என்ன நடத்த கெட்டவர்களாக இருக்கிறாங்களா? உலகம் பூரா இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சா? இந்தியாவை தவிர உலக நாடுகள் முழுக்க பெண்கள் குட்டிச்சுவர் ஆக்கி விட்டார்களா? நாடுகள் எதுவும் உருப்படியாக இல்லையா? மனித குலம் உருப்படியாக இல்லையா? அந்த மனித குலங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழவில்லையா? இதை போல ஒரு ஒடுக்குமுறை வேற எங்கே இருக்கிறது? திருமணம் செய்ய போகிற நேரத்தில் ஒரு பெண் குழந்தையின் விருப்பத்தை கேட்கிற உளவியல் இங்கே உண்டா? அம்மா, நீ யாரை விரும்புற? உனக்கு ஏதாவது மனசுல இருக்கா? இவன் தாய் மாமன், இவனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன், உனக்கு இவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு எங்கேயாவது கேட்கிறாங்களா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை பெண்களே சொல்லக்கூடிய ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது. அது எப்படி கல்லானாலும் கணவனா இருக்க முடியும், புல்லானாலும் புருஷனா இருக்க முடியும்? இதுக்கு பெண்கள் உடன்பட்டு வாழ வேண்டும் என்பதுதானே இந்த பழமொழி. அதான் பெரியார் சொன்னாரு, உனக்கு எதுக்கு கூந்தல்? புருஷங்காரன் நோஞ்சானா இருந்தாக்க நீ அவனை ஓங்கி 2 அடி அதிகமா அடிச்சிடக்கூடாது. அவனுக்கு லாவகமா கூந்தலை பிடிச்சிட்டு ஒன்னு அடிக்கிறது. புருஷன் வந்து உன்னை வந்து அடிக்கிறதுக்கு தான் இந்த கூந்தல் பயன்படுதே தவிர, ஏன்னா கூந்தலை பிடிச்சிட்டு அப்புறம் திமிர முடியாது. பேசும்போது கூட என்ன சொல்லி அடி, அவன் மயிரை பிடிச்சி அறுத்தறிடாமா, அடிடாமா, அவமானப்படுத்துற. பெரியார் சொன்னார், எதுக்கு உனக்கு மூக்குத்தி? நீ அவனை அடிக்க போற நேரத்தில் ஒன்னு அவன் ஓங்கி அடிச்சானா மூக்கில் பட்டா அதுக்கப்புறம் உன்னால திருப்பி அடிக்கவே முடியாது, அவ்வளவு வலி வலிக்கும். ஆம்பளைக்கு 4 முழ வெட்டி, பொம்பளைக்கு ஏன் 16 முழ சேலை? என்ன 16 முழ சேலையில என்னத்தை நீ பாதுகாக்க போற? என்னத்துக்காக 16 முழம்? பெரியார் கேட்டாருங்க, நான் கேட்கல. இதையும் கட் பண்ணி போட்டாங்க போடுவாங்க, இதையும் கட் பண்ணி போட்டாங்க போடுவாங்க. பெரியார் சொன்னாரு, ஏன்னா அவன் நோஞ்சானா இருந்தா கூட உன்னை விட மோசம் பல்லு வளர்க்காதவனா இருப்பான், நோஞ்சானா இருப்பான், சோம்பேறியா இருப்பான். பொம்பளை வந்து ஆம்பளை விட 1 அடி வேகமா நடக்க கூடாதான். அதுக்காக துணியை சுத்தி இது மாதிரி சுத்திக்கிட்டு அவன் மெல்ல அண்ணன் நடை நடக்கணுமா, அண்ணன் நடை. இதை நம்பி பெண்களும் அண்ணன் நடை மாதிரி நடந்து சொந்த நடை விட்டுறாங்க, ஆண்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ணன் நடை நடந்தாதான் அழகு நடை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு சமூக உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் முன்னால அண்ணன் நடை நடக்கணும், அண்ணன் நடக்கிற மாதிரி மெதுவா நடக்கணும்.
ஏன்னா பெண் முன்னாடி 10 அடி போக கூடாது, பெண் ஆம்பளை பின்னால் நிக்க கூடாது, அவளை பொடிச்சிட்டு இவன் தொங்கிட்டு போக கூடாது, அவனை தான் இவன் தொங்கணும். இவன் பேண்ட் சட்டை போடுனார் பெரியார். பேண்ட் சட்டை போடு, நீ ஆம்பளையா பொம்பளையா விவரம் தெரியக்கூடாது, வேறுபாடு தெரியக்கூடாது. எதுக்கு நீ அச்சப்படுற? உன் உடை உன்னை அடிமைப்படுத்துகிறது, அடிமை உளவியலை உருவாக்குகிறது. உன் கூந்தல் உன்னை அடிமைப்படுத்துகிறது, அடிமை உளவியலை உருவாக்குகிறது. நீ எது அழகு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அந்த அணிகலன்கள் நகை நட்டுகள் உன்னை அடிமைப்படுத்துகிறது, அதை தூக்கி எறி. சனாதன சமூகத்தில் பிறந்த பெரியார் சொன்னார். அவர் அவங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. அது அவங்க அப்பா. அவரே பல கோயில்களுக்கு அறக்கட்டளைக்கு தலைவராக இருந்தவர். 1925 வரையில் காந்தியினுடைய தலைமையை ஏற்று காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த கால வரையில் அவர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாரு, காசிக்கெல்லாம் போயிருக்கிறாரு, சன்னியாசியா இருந்திருக்கிறார், முடியெல்லாம் வளர்த்திருக்கிறார். ஒரு நல்ல செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். அம்பேத்கர் மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, ஒரு தீண்டப்படாத சமூகம் என்கிற அடையாளம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. அம்பேத்கருக்கு கூட அந்த சேலஞ்ச் இருந்துச்சு, அந்த ஒரு வைராக்கியம் தோன்றுவதற்கு காரணம் இருந்தது. பெரியாருக்கு அப்படி எதுவும் கிடையாது. அவருக்கு எந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. சமூக தீண்டாமை என்பது கொடுமை என்பது அவருக்கு இல்ல, வறுமை கொடுமை என்பது அவருக்கு இல்ல. அவருக்கு பெருமைக்குரிய அடையாளம் இருந்துச்சு. நாயக்கர் ஒரு சாதி அடையாளம் இருந்தது, செல்வந்தர் ஒரு அடையாளம் இருந்தது. ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க. அவரும் கோவில் குளத்துக்கு தளபதியா அறக்கட்டளை தலைவராக இருந்தவர், ட்ரஸ்டியா இருந்தவர், உறுப்பினராக இருந்தவர். அவர் பாட்டுக்கு அதுல சுகம் கொண்டு போய் இருந்துட்டு இருந்திருக்கலாம். அந்த பொருள்ல கிடைக்கிற சுகபோகத்தோட அவர் வாழ்ந்து மடிந்திருக்க முடியும். இன்னும் கூட 10 வருஷம் இருந்திருப்பார், இப்படி எல்லாம் கஷ்டப்படாம இருந்தார்னா. ஆனா அதுக்கு பிறகு மனு தர்மத்தை பார்க்கிறார், இந்த சனாதன தர்மத்தை பார்க்கிறார். இதுவல்லவா இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற நூல், இதுவல்லவா இந்த சமூகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற நூல், இதுவல்லவா பெண்களை ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்களை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி வைத்திருக்கிற நூல், பெண்களை இழிவுபடுத்துகிற நூல், பெண்களை கொச்சைப்படுத்துகிற நூல், வர்ணாசிரம தர்மத்தை நிலைப்படுத்திய நூல், சாதிய வேறுபாடுகளை பாகுபாடுகளை தீண்டாமையை நிலைப்படுத்திய நூல், சாதி கடப்பு கூடாது, மத கடப்பு கூடாது, இனக்கடப்பு கூடாது என்று தூய்மைவாதத்தை நிலைப்படுத்திய நூல். இதை தூக்கி எறிய வேண்டும். இதெல்லாம் சொன்னா அவனுக்கு ஏற்கல. ஏன் அவனுக்கு கேட்கலன்னா அவனுக்கு ராமா 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 ராமான்னு நினைஞ்சிட்டு இருக்கிறான், கடவுள் மேல நம்பிக்கை. அப்பதான் பெரியார் பார்த்தாரு, இது மேல அடிச்சு போட்டாதான் அவனுக்கு புத்தி வரும் போது கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்தார். கடவுள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அவருடைய நோக்கம். கடவுள் இல்லைங்கிறதல்ல அவருடைய பிரச்சாரம். பார்ப்பன வெறுப்பு அல்ல அவருடைய பிரச்சாரம். மனு தர்மத்திற்கு எதிரான போராட்டம் தான் பகுத்தறிவு பிரகடனம் தந்தை பெரியாரின் போராட்டம். மனு நூலுக்கு எதிரான போராட்டம் தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டம். தோழர்களை, அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் பிரச்சனைகளின் பின்னால் ஓடக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அந்த கோட்பாடு தான் இவங்களை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் குரல் வடையில் கை வைப்பதை போல் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் மனு தர்மத்தை எதிர்த்து, அந்த மனு நூலை எதிர்த்து தம்முடைய போர்க்குரலை எழுப்பினார்கள். அடிப்படையிலே பெண்களை ஒடுக்கி வைப்பது, பெண்களை தூய்மைவாதம் என்கிற பெயரால் அடக்கி வைப்பது, பெண்களை கண்காணிப்பது, கட்டுப்படுத்தி வைப்பது, அதற்கு பெண்களுக்கு எதிரான இழிமொழிகளை பயன்படுத்துவது, இழிவுபடுத்துவது, பெண்களுடைய கேரக்டர் அசாசினேஷன். இதை விட வேறு என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்ண முடியும்? இதை எப்படி நீ அனுமதிக்கிறாய்? ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இதை எரிப்பது எங்கள் நோக்கம் இல்லை. எரிச்சுட்டா ஒரு புத்தகத்தை மட்டும் எரிச்சிட்டு போன மாதிரி ஆயிடும். விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறோம், இந்த நூலை தடை செய்யும் வரையில் தொடர்ந்து எங்கள் போராட்டம் நீடிக்கும். இது தடை செய்யப்பட வேண்டிய நூல், ஏனென்றால் பெண்களை பாதுகாப்பதற்காக. இது தடை செய்யப்பட வேண்டிய நூல், ஏனென்றால் பெண் உரிமையை மீட்டெடுப்பதற்காக. இது தடை செய்யப்பட வேண்டிய நூல், ஏனென்றால் பெண்களின் மானத்தை காப்பாற்றுவதற்காக, பெண்களின் பெருமையை காப்பாற்றுவதற்காக, பெண்களுக்கு கல்வியை தருவதற்காக. சனாதனத்தை நீர்த்து போக செய்வதற்கு நாம் கண்டறிந்த ஆயுதம் தான் சமூக நீதி. சமூக நீதியை பாதுகாக்கும் அரண் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். இதற்கு நேர் எதிரான ஒன்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன் பை டாக்டர் அம்பேத்கர். மனுவா அம்பேத்கரா? இதுதான் இந்தியாவில் நடக்கிற யுத்தம். சனாதன தர்மமா
புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டமா? இதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம். தோழர்களே, இந்த சனாதன கும்பல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்து இவர்கள் மீண்டும் இந்த மனு தர்மத்தை ஆட்சி அதிகாரத்தில் அந்த பீடத்தில் அமர வைக்க வேண்டும், மனு சட்டத்தையே அரசியலமைப்பு சட்டமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்கு துணை போக மாட்டோம் என்று எதிர்த்து போர்க்குரல் எழுப்புகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோரின் வரிசையில் கொள்கை வாரிசாய் நின்று இன்றைக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் இந்த கொள்கை போராட்டத்திற்கு, கோட்பாட்டு யுத்தத்திற்கு இதர ஜனநாயக சக்திகள் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உள்ளிட்ட திராவிடர் கழக தலைவர்களும் மார்க்சிய லெனினிய அமைப்புகளை சார்ந்த தோழர்களும் இதர ஜனநாயக சக்திகளும் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இது ஆதரவு அல்ல தோழர்களே, இது பங்கேற்பு. இது ஆதரவு அல்ல, பங்கேற்பு. எனவே நம்மோடு பங்கேற்பு செய்த அத்தனை ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மறுபடியும் சொல்லுகிறேன், நான் அம்பேத்கரின் மாணவன், தந்தை பெரியாரின் பிள்ளை. எனவே எமது போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் மனு நூலை தடை செய். மனித குலத்தை பிளவுபடுத்தும், மகளிர் குலத்தை இழிவுபடுத்தும், ஆணாதிக்கத்தை நிலைப்படுத்தும் மனு நூலை தடை செய். தடை செய் தடை செய் மோடி அரசே தடை செய். இந்திய அரசே தடை செய். மனு நூலை தடை செய். மனு நூலை தடை செய். மனித குலத்தை பிளவுபடுத்தும், மகளிர் குலத்தை இழிவுபடுத்தும், ஆணாதிக்கத்தை நிலைப்படுத்தும் மனு நூலை தடை செய். வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, சனாதன எதிர்ப்பு போராளிகளுக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். ஒரு நாள் இடைவெளியில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை, இரா செல்வம், அம்பேத்வளவன், அன்பு செழியன், வேளச்சேரி ரவிசங்கர், வீகோ ஆதவன் உள்ளிட்ட சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கும், துணை நின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் நற்சோலை உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுக்கும், மாநில பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறையினருக்கும் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறேன். ராஜ்குமார் அவர்கள் இன்று முதல் தம்மை விடுதலை சிறுத்தைகள் அமைத்துக் கொள்கிறார்.